அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு முக்கியமான வசனத்திற்குரிய விளக்கத்தை நாம் இங்கு அறிந்து கொள்ள இருக்கிறோம். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்திலே 28வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹஹு. நபியே, எவர்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவனை அழைத்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் உம்மை நீ கட்டுப்படுத்தி கொள்வீராக. வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. அவர்களை விட்டுவிட்டு இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை நாடி மற்றவர்களின் பக்கம் உம்முடைய பார்வையை திருப்பி விடாதீர். வலா துதி மன் அஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா. நம்மை நினைவு கூறுவதை விட்டும் எவர்களுடைய உள்ளத்தை நாம் பாராமுகமாக்கி விட்டோமோ அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விடாதீர். இன்னும் வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. இன்னும் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய காரியம் வரம்பு மீறியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு உத்தரவிடுகிறான். இதுதான் அந்த வசனம். இந்த முக்கியமான வசனத்திற்குரிய விளக்கத்தை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு நாள் 6 நபர்கள், சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஒரு 6 நபர்கள் அமர்ந்திருக்கும் போது இணை வைக்கக்கூடியவர்கள் மக்காவுனுடைய காலத்திலே
மக்கா வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு. இதை சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே குறிப்பிடுகிறார்கள். நானும் இன்னும் 5 நபர்களும் இருக்கின்ற அந்த நேரத்திலே இணை வைப்பவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். மக்கத்து காஃபிர்கள் வந்து சொல்லுகிறார்கள், இவர்களை எல்லாம் நீங்கள் விரட்டி விடுங்கள். எங்களை பார்த்து, எங்கள் போன்றவர்களை பார்த்து அவர்கள் சொல்வது என்ன? இவர்களை எல்லாம் நீங்கள் விரட்டி விடுங்கள், இவர்களை போன்றவர்களை எல்லாம் நீங்கள் விரட்டி விடுங்கள், இவர்களுக்கு எங்கள் மீது துணிச்சல் வந்துவிடக்கூடாது, அதனால் விரட்டி விடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் இப்படி அவர்கள் சொன்னார்கள்? இவங்களை நீங்கள் விரட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சபைக்கு நாங்கள் சர்வ சாதாரணமாக வந்துவிட்டு போவோம், உங்களுடைய அவைக்கு வந்து நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், உங்களிடமிருந்து நாங்கள் பாடம் படிப்போம் என்கின்ற அந்த நினைப்பில் அவர்கள் இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அந்த கருத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பார்க்கிறார்கள், இந்த பெரும் கூட்டத்தினர் இவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அதனால் இவர்கள் சொல்வதை நாம் கொஞ்ச நாளைக்கு கேட்கலாமே, என்ன பிரச்சனை? இவர்களுக்கென்று ஒரு தனி சபையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதுதான் அவர்களுடைய விருப்பம் போலும் என்று அவர்கள் மனதுக்குள்ளே நினைக்கிறார்கள். இதெல்லாம் ஹதீஸில் இல்லை. அந்த ஹதீஸினுடைய போங்கை பார்த்து நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய எண்ணத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் உதிக்க செய்கிறானோ அதெல்லாம் ஓடுகிறது. அது இதுவாகத்தான் இருக்கணும். இவர்களுடைய சபை தனியாக இருக்கணும். இவர்கள் நம்மிடத்திலே வரும்போது நம்முடைய தோழர்கள் ஏனையவர்கள் இங்கு வரக்கூடாது, அதுதான் அவர்களுடைய எண்ணம் போலும். கொஞ்ச நாளைக்கு இப்படி கேட்போமே, இதனால் அவங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரும் கூட்டத்தினர் வரலாமே என்ற ஒரு எண்ணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தோன்றுகிறது. உள்ளத்திலே அவர்கள் இப்படி அந்த எண்ணத்தை போட்டு பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளுகிறான். அது என்ன வசனம்? வலா துத்ரில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 52வது வசனம். நான் மேலே உங்களுக்கு ஓதி காட்டிய அதே வசனத்தை போல ஒரு வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் அருளுகிறான். என்ன? நபியே, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி அவனை அழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களை நீர் விரட்டி விடாதீர் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை அருளி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நினைப்பை விட்டுவிட்டார்கள். இதுதான் ஒரு ஹதீஸ், சஹீ முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸையும் மேலே நான் குறிப்பிட்ட இந்த வசனத்தையும் நீங்கள் இணைத்து பாருங்கள். நமக்கு ஒரு விஷயம் நன்றாக புரிகிறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உத்தரவை போடுகிறான். என்ன உத்தரவு? நல்லோர்களுடன் நீங்கள் இணங்கி இருங்கள், அவர்களோடு சேர்ந்து இருப்பதிலே உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், எப்போதும் நல்லோர்களுடன் நீங்கள் சேர்ந்தே இருக்க வேண்டும், குறிப்பாக அவர்களில் ஏழைகள் பலவீனர்களுடன் நீங்கள் எப்போதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்ற உத்தரவு தான் அது. இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வதை போல நடந்து கொண்டால் இந்த உலகத்தை நாடி அல்லாஹ்வை நினைவூர்வதை விட்டும் எவர்கள் திசை திரும்பி விட்டார்களோ, எவர்கள் இந்த உலகத்தினுடைய ஆசையிலே, இந்த உலகத்தினுடைய அந்த நினைப்பிலே மூழ்கி விட்டார்களோ, இவ்வுலகத்தினுடைய இன்பங்களிலே எவர்கள் திளைத்து விட்டார்களோ, அவர்களை விட்டும் விலகி இருப்பதாக இது இருக்கும். இந்த உத்தரவை பேணி நடந்தால், இதற்காக அல்லாஹ் இப்படி
உத்தரவை அல்லாஹ் இடுகிறான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரிய உத்தரவாக இருந்தாலும் பொதுவாக எல்லா மக்களுக்கும் உள்ள கட்டளை தான் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் சொன்னது என்று நாம் எண்ணிவிடக்கூடாது. குறிப்பிட்ட அந்த நேரத்தில் இந்த வசனம் அருளப்பட்டாலும் காலாகாலத்துக்கும் பொருந்தக்கூடிய வசனம் தான் இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த வசனம் சொல்லப்பட்டாலும் காலாகாலத்துக்கும் மொத்த முஸ்லிம் சமுதாயமும் இந்த வசனத்தை ஏற்று நடக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. சமுதாயத்தில் இரு வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒன்று சான்றோர்கள், இன்னொன்று அதுக்கு நேர் விரோதமானவர்கள். சான்றோர்களை பொறுத்தவரையில் அவர்களோடு இணங்கி இருக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து இருப்பதிலே தம்முடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்போதும் அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வினுடைய அந்த சான்றோர்கள் விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். அல்லாஹ்வினுடைய கட்டளையும் அதுதான். அல்லாஹ் அப்படித்தான் கட்டளையிடுகின்றார். இந்த வசனம் அப்படித்தானே சொல்கிறது. அல்லாஹ் அப்படித்தான் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறான். நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஔவையார் பாடலிலே ஒரு பாடல் உண்டு, அது இந்த நேரத்தில் நமக்கு நினைவுக்கு வருகிறது. என்ன என்று சொன்னால், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. எப்படி? நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்களை உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்று அவர் சொல்லுவார். அதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. இந்த வசனம் சொல்வதும் அதைத்தான். நல்லோர்களுடன் நாம் இணங்கி இருக்க வேண்டும், நம்மளுடைய மனதை அவர்களோடு இணங்கி இருப்பதிலே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், எப்போதும் அவர்களுடனே நாம் இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் இங்கு நமக்கு கட்டளை பிறப்பிக்கிறான், நமக்கு ஆர்வத்தையும் ஊட்டுகிறான். இந்த வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் ஒன்று ரெண்டை நாம் பார்ப்போம். முதலாவதாக என்று சொன்னால், இந்த நல்லோர்களுடன் சேர்ந்து இருப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? முதலாவது பலன், அவர்களிடமிருந்து நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல ஒழுக்கங்களை, நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அவர்களோடு எப்போதும் நாம் இணங்கி இருந்தால், சேர்ந்திருந்தால், அவர்களுடைய நல்ல குணங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும், நல்ல பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தின் மூலம் நமக்கு சொன்னார்கள். என்ன? ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் என்னவென்று சொன்னால், பெர்ஃப்யூம், நறுமணப் பொருள், அதை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வியாபாரி, அப்படி வச்சுக்கிடுங்களேன், நறுமணத்தை விற்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கும் கொல்லப்பட்டறையிலே துருத்தியை ஊதுகிறானே அவனுக்கும் ஒத்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது என்ன? அதாவது நறுமணப் பொருளை விற்கின்ற ஒரு வியாபாரியிடம் ஒருவன் சேர்ந்து இருந்தால் அவருடைய மனம் இவருக்கு வரும். எப்படி வரும்? ஒன்று, அவரிடமிருந்து இருக்கக்கூடிய அந்த நறுமணப் பொருளை இவன் விலை கொடுத்து வாங்குவான். எனக்கு ஒன்று தாங்க என்று சொல்லி விலை கொடுத்து வாங்குவான். அல்லது ஒரு நேரத்தில் அந்த வியாபாரி இவனுக்கு சன்மானமாக கொடுப்பார், இதை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி. அல்லது அவரிடம் சேர்ந்து இருப்பதனாலேயே ஒரு மனம் இவரை தொற்றிக்கொள்ளும். இது ஒன்று. ரெண்டாவது என்ன? இந்த கொல்லப்பட்டறையிலேயே துருத்தி ஊதக்கூடியவன், உலையில் ஊதக்கூடியவன், அவன் உலையை ஊத ஊத அங்கே நெருப்பு என்ன செய்யும்? பறந்து கொண்டு இருக்கும். அதில் என்ன செய்வாங்க? அந்த கொல்ல ஆசாரி இரும்புகளை காய்ச்சி தமக்கு தேவையான வடிவத்திலே அதை மாற்றி கொண்டிருப்பான். கொல்லப்பட்டறையில் நம்ம பார்த்துருக்குறோம்.
அந்த துருத்தியை ஊதக்கூடியவன். நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள ஒரு உதாரணம் இதுதான். சான்றோர்களுடன் நாம் இணங்கி இருக்கும் போது அவர்களுடைய நல்ல பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நற்குணங்களை எல்லாம் நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். அதுதான் அவர்களோடு இணங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுவது. சரி, இரண்டாவதாக நாம் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு பாடம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே எடுத்து சொல்கிறான். என்ன? யௌம யஅதுல் ஸாலிமு அலா யதைஹி. அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே அநியாயக்காரன் விரலை கடிக்கக்கூடிய அந்த நாளில் அக்கிரமம் செய்தவன், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி நடந்து கொண்டவன், அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதலை புறக்கணித்துவிட்டு தான் தோன்றித்தானமாக வளர்ந்து விட்டவன், அவன்தான் அநியாயக்காரன். அவனைத்தான் அல்லாஹ் அநியாயக்காரன் என்று சொல்லி காட்டுகிறான். அநியாயக்காரன் நாளை மறுமையிலே தன்னுடைய விரலை கடிக்கக்கூடிய அந்த நாளில், ஐயோ போச்சே, அங்குள்ள நிலைமையை பார்க்கும்போது அவன் நரகத்துக்கு உரியவனாக வந்து விடுவான். அவனிடம் எந்த நல்ல அமல்களும் இருக்காது. அவன் செய்ததெல்லாம் தீமையை தவிர வேறு எதுவும் இருக்காது. செய்த அமல்கள் கூட அது தீமையாக மாறிவிட்டிருக்கும். அது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையிலே அமைந்திருக்காது. அவன் விரலை கடித்து கொண்டு ஐயோ தப்பு செய்து விட்டோமே என்று புலம்பக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ் சொல்கிறான். யகூல், அவன் புலம்புவான், யா லைத்தனி தகத்து மஅர் ரசூலி சபீலா. ஐயகோ, இந்த இறை தூதருடன் நான் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்க கூடாதா? அவன் புலம்புறான், இந்த இறை தூதருடன் நான் ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்க வேண்டுமே, விட்டுட்டேனே, தவற விட்டுட்டேனே, இறை தூதருடைய வழியிலே நான் செல்லாமல் போய்விட்டேனே, இறை தூதரை பின்பற்றாமல் போய்விட்டேனே என்று அவன் புலம்புவான். வயா வைலதா, மேலும் அவன் சொல்லுவான், ஐயகோ, லைத்தனி லம் அத்தஹிது ஃபுலானன் ஹலீலா, இன்னவனை நான் நண்பனாக எடுத்துக்கொண்டிருக்காம இருந்திருக்க வேண்டுமே. அவன் புலம்புறான், இப்படி இவனை போய் நாம் நண்பனாக ஆக்கி கொண்டோமே, இவனை நண்பனாக நாம் எடுத்திருக்காமல் போயிருக்க வேண்டுமே என்று அவன் புலம்புவான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லக்கத அலன்னரி, இந்த நண்பன் என்னை வழிகெடுத்து விட்டான், அனி திக்ர், இந்த நல்லுரையை விட்டும் என்னை இவன் வழிகெடுத்து விட்டான், பாத இது ஜாஅனி, இந்த நல்லுரை என்னிடத்திலே வந்த பிறகும் கூட, என்னிடத்திலே இந்த நல்லுரை வந்த பிறகும் இதை விட்டும் என்னை இவன் வழிகெடுத்து விட்டான். வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா, ஷைத்தான் மனிதனுக்கு அவனை நிர்கதியாக ஆக்கிவிடக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 25வது வசனத்திலே 25வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எதை காட்டுகிறது? நல்லோர்களுடன் நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், அவர்கள் சென்ற வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் இது காட்டுகிறது. ஆனால் நாம் நல்லோர்களை தவறவிட்டோம் என்று சொன்னால், தீயவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொண்டு அவர்களோடு சகவாசம் நாம் வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட புலம்பல் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நல்லோர்கள் சென்ற வழியிலே நாமும் செல்ல வேண்டும். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது என்ன என்று சொன்னால், ஒருவருக்கொருவர் நலன் நாடுவது, ஒருவருடைய நலனை ஒருவர் நாடுவது, இது நல்லோர்களுடன் இணங்கி இருப்பதனால நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய நலனை நாம் நாட வேண்டும், நம்முடைய நலனை அவர்கள் நாடுவார்கள். அவர்களுடைய நன்மைக்காக நாம் பாடுபட வேண்டும், நம்முடைய நன்மைக்காக அவர்கள் பாடுபடுவார்கள். இந்த நிலை உருவாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி.
உங்களில் ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரையில் மூமீனாக முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் உண்மையான மூமீன்களாக, சரியான மூமீன்களாக எப்போது ஆவீர்கள்? உங்களுக்கு விரும்புவதைத்தான் உங்களுடைய சகோதரர்களுக்கும் நீங்கள் விரும்ப வேண்டும். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதைத்தான் பிரத்தியாருக்கும் விரும்ப வேண்டும். உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் அதை மற்றவர்களுக்கும் விரும்புங்கள். அவர்களுக்கும் அதுதானே. உங்களை யாரும் திட்டக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், உங்களை யாரும் குறை சொல்லிவிடக்கூடாது என்று நினைக்கிறீர்கள், உங்களை யாரும் காயப்படுத்தி விடக்கூடாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், உங்களுக்கு யாரும் எந்த நஷ்டத்தையும் கொடுத்து விடக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் மற்றவர்களுக்கும் விரும்ப வேண்டும். இந்த நிலை சான்றோர்களுடன் நாம் இணங்கி இருக்கும்போது ஏற்படுகிறது. ஒருவருக்கொருவர் அவருடைய நலனுக்காக பாடுபடுவார். இது நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியது போல இது மூன்றாவது விஷயம். நாலாவது என்ன என்று சொன்னால், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இது நடக்கும். நன்மக்களுடன் நாம் இணங்கி இருக்கும் போது நாம் ஏதேனும் ஒரு தீமையில் சென்று விட்டால், ஏதேனும் ஒரு தவறை இழைத்து விட்டால் உடனே அவர் தலையிட்டு, தம்பி இப்படி செய்யாதீங்க, இது தப்புல்லோ, அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை தடை செய்திருக்கிறார்கள் அல்லவா, எப்படி நீங்கள் இதை செய்து விட்டீர்கள் என்று அவர்கள் நம்மை திருத்துவார்கள். அதே போல நாமும் அவர்களை திருத்துவோம். அவர்களிடம் ஒரு குறையை கண்டால் நாம் போய் சொல்லுவோம், நீங்களே இப்படி இருக்கிறீங்க என்று நாமும் சொல்லுவோம். ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற இந்த நிலை அந்த அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படும். இது சான்றோர்களுடன் இணங்கி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய நாலாவது பயன். அல்லாஹ் திருக்குரானிலே அப்படித்தான் சொல்லி காட்டுகிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமின்களான ஆண்களும் பெண்களும், பாதுகும் அவுலியா உ பாதின், ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்கள். என்ன செய்வாங்க? அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுகிறான். யஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். வயுகீமூன ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். வயூத்தூன ஸகா, ஜகாத்தை கொடுத்து வருவார்கள். வயுதீஊன அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள். மூமின்களான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். இவர்கள்தானே நன்மக்கள், சான்றோர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹ் இத்தகையவர்களுக்குத்தான் தனது அருளை வழங்குவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்திலே 71வது வசனத்திலே இதை நாம் பார்க்கலாம். எனவே சான்றோர்களுடன் நாம் இணங்கி இருக்கும்போது இத்தகைய நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவி தீமையை தடுத்து கொள்ளலாம். அந்த வசனத்திலே நாம் சொன்ன அந்த வசனத்திலே இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன. என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி முடித்துக் கொள்வேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மேலே நாம் குறிப்பிட்ட சூரத்துல் காஃப் 18வது அத்தியாயத்தில் உள்ள 28வது வசனத்திலே அல்லாஹ் அதன் பிற்பகுதியிலே ஒன்றை சொல்லி காட்டுகிறான். அது என்ன? அந்த நல்லோர்களுடைய தன்மைகள், அந்த சான்றோர்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மையை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எத்தனையோ தன்மைகளை பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். திருக்குரானிலே
சான்றோர்களுடைய தன்மைகள் என்று மொத்தமாக பட்டியலிட்டு ஒரே இடத்திலே சொல்லி முடிக்க மாட்டான். அது நல்லா இருக்காது. ஏன்னா திருக்குரான் ஒரே நேரத்தில் மொத்தமாக இறங்கியதா கிடையாது. அது காலத்திற்கு தகுந்த மாதிரி, நிலைமைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த காலத்துக்கு அந்தந்த நேரத்துக்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்திற்கு, அவர்களுடைய அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் காலமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை அவர்களுக்கு அருளி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இது அருளப்படலை. அதனால் ஆங்காங்கே சான்றோர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், அவர்களுடைய நிலை, அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் ஆங்காங்கே அல்லாஹ் சொல்லி இருந்தாலும் இது சான்றோர்களை பற்றிய ஒரு வசனமாக இருக்கிறதனால் மிக முக்கியமான ஒரு தன்மையை இங்கு சுட்டி காட்டுகிறார். அது என்ன, அதை பாருங்க. என்ன என்று சொன்னால், அல்லதீன யதூன ரப்பகும் பில் கதாத்தி வல் அஷியி யுரீதூன வஜ்ஹா. அந்த சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி காலையிலும் மாலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை அழைப்பார்கள், துஆ செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கே துஆ என்பது வெறுமனே பிரார்த்தனையை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அத்துஆவு ஹுவல் இபாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துஆ அது ஒரு வழிபாடு, அதுதான் வழிபாடு என்று சொன்னார்கள். திருமிதியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. துஆ தான் வழிபாடு. அப்போ அவர்கள் வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள், துஆவும் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்பார்கள், வேறு வழிபாடுகளிலும் அவர்கள் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். ஆக நாமும் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பெரும்பாலான நேரங்களிலே வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டு நம்முடைய மறுமை பலனுக்காக நாம் தயாராக வேண்டும். இது இந்த வசனத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம். அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலே 2 தடைகளை அல்லாஹ் விதித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 தடைகளை போட்டிருக்கிறான். 2 விஷயங்களை விட்டும் தடுத்து இருக்கிறான். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான், மொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் தான். அது என்ன? முதலாவது தடையாக நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் படித்து காட்டுகிறேன், பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஜீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதீமன அக்ஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. நபியே, அவர்களை விட்டுவிட்டு, அந்த சான்றோர்களை விட்டுவிட்டு இந்த உலகத்தினுடைய அலங்காரத்தை நாடி மற்றவர்களின் பக்கம் உங்களுடைய கண்களை திருப்பி விடாதீர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன பொருள்? இந்த துன்யாவில் சான்றோர்களும் இருக்கிறாங்க, அது அல்லாதவர்களும் இருக்கிறாங்க. மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க என்று சொன்னால், இவ்வுலகத்தினுடைய இன்பங்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள், இவ்வுலகத்துக்கு பின்னால் ஓடக்கூடியவர்கள், இவ்வுலகம்தான் பெரிது என்று நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், துரீது ஜீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை நாடி. அப்படின்னா அவங்கள்ட்ட அது இருக்குது, இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பம் அவர்களிடத்திலே கொட்டி கிடக்கிறது, காசு பணம் அவர்களிடத்தில் இருக்கிறது, இந்த உலகத்தினுடைய பாக்கியம் அவர்களிடத்தில் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இவர்களை விட்டுவிட்டு அவர்களின் பக்கம் உங்களுடைய கண்களை திருப்பி விடாதீர் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த சான்றோர்களை விட்டுவிட்டு உம்மோடு இருக்கிறார்களே நன்மக்கள், அவர்களை விட்டுவிட்டு இப்படிப்பட்டவர்களின் பக்கம் உங்களுடைய கண்களை நீங்கள் திருப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் முதல் விஷயம். இதே மாதிரி இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தமுத்தன்ன ஐனைக்க இலாமா மத்தஅனா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும். நபியே, அவர்களில் சிலருக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய இன்பங்களை நாம் வழங்கி இருக்கிறோம்,
அதன் பக்கம் உம்முடைய கண்களை நீ திருப்பி விடாதீர். அவர்களுக்கு நாம் ஏன் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் லினஃப்தினஹும் ஃபீஹி, அதிலே அவர்களை சோதிப்பதற்காக. வரிஸ்கு ரப்பிக கைரும் வஅப்கா, உமது இறைவனுடைய ரிஸ்க் பாக்கியம் அதுதான் சிறந்ததும் நிலையானதும் ஆகும் என்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். சூரத்து தாகா 20 அத்தியாயத்திலே அதனை நாம் பார்க்கலாம். அழகாக சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இந்த உலகை விரும்பக்கூடியவர்கள், இந்த உலகத்தினுடைய இன்பங்களை தேடக்கூடியவர்கள், அவர்களின் பக்கம் நீங்கள் சாஞ்சிராதீங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது நமக்கும் தான். நாமளும் எப்படி இருக்கணும்? மறுமைக்காகத்தான் நாம் பாடுபட வேண்டுமே ஒழிய மறுமையை விட்டுவிட்டு இவ்வுலகத்தின் பக்கம் நாம் சென்று விடக்கூடாது. ஏன்னா அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரம். ஒல் பாக்கியாத்து சாலிஹாத், நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல அறங்களே கைருன் இந்த ரப்பிக்க சவாபன் வ கைருன் அமலா, நிலைத்து நிற்கக்கூடிய நல்ல அமல்கள் தான் உம்முடைய இறைவனிடத்திலே சிறந்தது. சவாபன் நற்கூலியால், நற்கூலியால் சிறந்தது. வ கைருன் அமலா, எதிர்பார்ப்பால் சிறந்தது. இறைவனிடத்தில் நல்ல அமல்களை செய்துவிட்டு வந்தால் தான் எதிர்பார்க்க முடியும். அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தருவான், நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவான், சொர்க்கத்துக்கு நம்மை கொண்டு போவான் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க முடியும். ஆனால் இதற்கு நேர் விரோதமாக நீங்கள் இந்த உலகத்திலே செயல்பட்டு விட்டு மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் போது உங்களிடத்தில் என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து சென்று விடுவான் என்று எதிர்பார்க்க முடியுமா? நீங்கள் செய்த செயல்கள் பூரா அப்பவே வெளிச்சத்துக்கு வந்துடும். அப்பவே வெளிச்சத்துக்கு வந்துடும் என்ன செஞ்சிருக்கிறீங்க என்பது. உங்களுடைய முடிவு அந்த சனப்பொழுதிலே கனப்பொழுதிலே உங்களுக்கு தெளிவாகிவிடும் இதுதான் என்பது. உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்க முடியும்? இதைத்தான் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியம் அதுதான் எதிர்பார்ப்பிலே சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆகிரத்து ஹைரு வஅப்கா, மறுமைதான் சிறந்தது நிலையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபமா ஊதீது, மற்றொரு வசனத்திலே ஃபமா ஊதீது மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்துத் துன்யா, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து என்ன பாக்கியம் உங்களுக்கு தரப்பட்டு இருந்தாலும் அதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்ப விஷயங்கள். வமா இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதே அதுதான் ஹைரு வஅப்கா, சிறந்ததும் நிலையானதும். யாருக்கு? லில்லதீன ஆமனு வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களுடைய இறைவன் மீதே தவக்குல் வைக்கிறார்களோ அவர்களுக்கு. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்வை நம்பி அவனை அவனுடைய தூதரனுடைய அடிப்படையிலே, அவர்கள் சொன்ன அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்வை அமைத்து கொண்டு அல்லாஹ்வை முழுவதுமாக நம்பி இருக்கிறார்களே, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களே, அத்தகையவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம்தான் சிறந்ததும் நிலையானதும் என்று அல்லாஹ் மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இது முதலாவது தடை. இரண்டாவது தடை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், அதாவது இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்பப்பட்டவர்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் திசை திருப்பப்பட்டு தம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு விடாதே நபியே, அவர்களுக்கு பின்னால் நீ சென்று விடாதே, அது உம்மை நரக படுகொலியிலே தள்ளிவிடும் என்று சொல்லாமல் சொல்கிறான். இதிலிருந்தும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த இரண்டு தடை அது இறைத்தூதருக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் தான் என்பதை புரிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்வை அமைத்துக்கொள்ள நமக்கு அருள் செய்வானாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.